ஹாய் குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கீரை வாங்க கடைக்கு போனேன். ஒரு கட்டு கீரை 40 ரூபா சொன்னாங்க. குறைச்சியே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி கடைக்கு போயிட்டோன்னு சொல்லிவிட்டு ஒரு கட்டு கீரையை வாங்கிட்டு அதை க்ளீன் பண்ணி சமைச்சி சாப்பிட்லான்னு ஆரம்பித்தா வாயிலே வைக்க முடியல. அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. அவ்வளோ மருந்து அடிச்சிருக்காங்க. இனிமேல் கீரையே சாப்பிடக்கூடாது, கடையில் வாங்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணி வந்துட்டேன். அதனால் நான் நம்ம வீட்டில் இருக்கவே இருக்குது, கீரை விதை வாங்கணுன்னு கூட அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு வெந்தயத்தை எடுத்தேன். 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி தொட்டியில் தூவிட்டு அதுக்கு மேலே மண் ஒரு லேயர் தூவி கவர் பண்ணிவிட்டு தண்ணி கையில் தெளித்து விட்டுட்டேன். தெளித்து தான் விடணும் கீரைக்கு. அப்படியே ஊற்றுனா எல்லா விதையும் முளைச்சி வராது. இந்த விதையை பார்த்திங்கன்னா யார் வேணாலும் ஈஸியாக வளர்க்க முடியும். குட்டி பசங்க கூட ஈஸியாக வளர்த்துடலாம். ஒரு வாரத்தில் சூப்பராக வந்துடும். நம்ம 2 வாரத்தில் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம ஒரு கட்டு கீரை 40 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு விதை வாங்கி இந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா 4 கட்டு கீரை நம்ம ஈஸியாக ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். இது வரைக்கும் கார்டனிங் பண்ணாதவங்களாக இருந்தால் ஈஸியாக இந்த மாதிரி வளரக்கூடிய கீரை, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா இதெல்லாம் வீட்டிலேயே வளர்த்து பாருங்கள். தேவையானதை நம்ம டக்குன்னு போய் நம்ம கார்டன்லேருந்து எடுத்துக்கலாம். காசு கொடுத்து வாங்காதீங்க. நல்லது இல்லைன்னு தெரிஞ்சும் வாங்கி சாப்பிடாதீங்க. கார்டனிங் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.